ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ரேணுகா அப்படின்ற பேரில் இருக்கிற சுடரும் இந்த ரகுவும் உஷாராயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த ரகு இந்த சுடரை மீட் பண்ணி கார்க்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரகு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ விஜயை நம்பாத, நீ ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அங்கே இருக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு என்னென்னலாம் எடுக்க முடியுமோ, நகையோ பணமோ எல்லாத்தையும் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடு. விஜய் ஏமாத்துறான், உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் இந்த பிளானை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகு கரெக்டாக கெஸ் பண்ணி இப்போ சுடரை உஷார் பண்ணி விடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லியும் விஜயும் ட்ராமா போட்டுட்ருக்காங்க. அந்த ட்ராமாவை ராஜி நம்பிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்த ரேணுகா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 பேரும் குடும்பமாக இருக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த சுடர் சொல்ல. ஆனால் மல்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையை நான் பங்கு போடுறதுக்கு விரும்பலை, அப்படி அவர் உன் கூட தான் வாழணும் அப்படின்னா எனக்கு அவர் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ட்ராமாவை போட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் விஜயும் மல்லியும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு தெரியல, எபிசோட் பார்த்தா தான் நமக்கு தெரிய போகுது. சரிங்க, இதுதான் ப்ரொமோவில் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, சுடர் ரகு சொன்னதை கேட்டு இந்த கதிரேசனோட வீட்டில் என்னென்ன பொருள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த நிஷா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சுடர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமாக சுடர் பார்த்திங்கன்னா நிஷா கிட்ட கேட்பாங்க, நிஷா என்னோட நகையெல்லாம் எங்கே இருக்குது, பணம்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத நைஸாக கேட்க போகிறாங்க. என்னதான் நிஷா சின்ன பொண்ணாக இருந்தாலுமே கண்டிப்பாக என்ன எதுக்காக அக்கா இதெல்லாம் நகை பணம் இருக்கிற இடத்தெல்லாம் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டவுட் வரதான் போகுது. அப்படி இருக்கும்போது இந்த டவுட்டை அவங்க அப்பா கதிரேசன் கிட்ட சொல்லலாம், அப்பா இந்த மாதிரி அக்கா இதெல்லாம் கேட்குறா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இருந்தாலும் கண்டிப்பாக சுடர் எஸ்கேப் ஆக போகிறதில்ல. நம்ம விஜய் கண்டிப்பாக அந்த ரகு கூட பேசிகிட்டு இருக்கிறத எதேச்சே, ஏன்னா அவர் அடிக்கடி இப்போது ப்ராஜெக்ட் விஷயமா போகிறாரு வராரு. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிறத எதேச்சே அவர் அந்த வழியாக வேலை பார்க்க போகிற இடத்துல அந்த ரூட்டில் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறத விஜய் பார்க்க போகிறாரு. அவங்க 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கிறத விஜய் பார்க்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக விஜய்க்கோ மல்லிக்கோ இல்லை நிஷா கதிரேசன் இவங்க 4 பேரில் யாராவது ஒருத்தருக்கு இந்த சுடர் பண்ணுற வேலை கையும் களவுமா பிடிக்க போகிறாங்க. விஜய்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு, ஆனால் ஆதாரம் வேணுமே, கதிரேசனையும் நிஷாவையும் நம்ப வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டுருக்கிறாரு. அவர் பண்ண வேண்டியதே இல்லை, இந்த சுடரை கையும் களவுமா மாட்டிக்க போகிறாங்க. இந்த பணம் நகை இதெல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக நிஷா கிட்டேயோ கதிரேசன் கிட்டேயோ மாட்ட தான் போகிறாங்க. அப்படி மாட்டலன்னாலும் கண்டிப்பாக விஜய் மல்லிக்கிட்ட மாட்ட போகிறாங்க. ஆக மொத்தம் சுடரை கையும் களவுமா கூடிய சீக்கிரத்திலே பிடிக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.